இதுல இந்த மதத்தை உபபாதனம் பண்ணாலே ரொம்ப இந்த காலத்துல அட்ராக்டிவ்னு சொல்றாங்க, அட்ராக்டிவ் அப்பீலிங் சொல்றாங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். யூபம் சித்வா பசும் ஹித்வா கிருத்வா ருதிர கர்தமம் ஸ்வர்கே சேத் கம்யதே தேன நரகே கேன கம்யதே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். யூபம்ன்றது ஒரு 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 அது விரக்ஷத்தினுடைய நடுபாகம், அதுக்காக வெட்டுறான். மரத்தை வெட்டுறது பெரிய பாப்பம். பசுவை வெட்டுறான், இங்க பார்த்தாலும் ரத்த கலரியா பண்ணி வைக்கிறான். பண்ணி வச்சுட்டு இவன் சொர்க்கத்துக்கு போற பட்சத்துல நரகத்துக்கு போறவன் யாருன்னு கேட்டான். அதே மாதிரி நிறைய கேள்விகள் அவன் கேட்கிறான். கச்சதாமிக ஜந்தூனாம் விருத்தா பாத்தேய கல்பனம் அப்படின்னு. ஜந்துக்கள்லாம் போறது, அதுக்கு எதுக்கு இங்க பாத்தேய கொடுத்துட்டு இருக்காரு? பாத்தேயன்னா போற சமயத்துல தாகம் எடுத்தா அதுக்கு தீர்த்தம் கொடுக்கறது, இதான் போயிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த ஒரு கேட்டாரே, இப்போ பசுக்கு சுவர்க்கம் யா பசிபிர் தேவயானை ஓஷதீஷு பிரதிஷ்டா சரீரை வேதம் சொல்றது. சொர்க்கத்துக்கு போற நீ அப்படின்னு இந்த பசுவன ஆடு அது அனுப்புறைய என்ன, உன்னுடைய பிதாவை அனுப்பலாமே அந்த காரியம். சொபிதா எஜமானேன குதத்தேன நகமியத்தேன்னு இருக்கு. உன்னுடைய பிதாவை அனுப்பலாமே. ஏதோ ஒரு ஆட்டுக்கு சொர்க்கத்துக்கு ஆசைப்படுறிய, உன்னுடைய பிதாவுக்கு சொர்க்கத்தை ஆசைப்படலாம் இல்லையா? என்ன இந்த மாதிரி எல்லாம் அவளுடைய வாக்கியங்கள் எல்லாமே சார்வாக்க ரொம்ப அழகா இருக்கும். இத தேசிகன் இன்னொரு உதயநாச்சாரியரை பத்தி சொல்லவே ஒரு வார்த்தை ஞாபகம் வந்தது. பிரத்யக்ஷம் ஒண்ணுதான் அவன் பிரமாணமா ஒத்துக்கிறான், அனுமானத்தை எல்லாம் ஒத்துக்கிறது இல்லை. கண்ணால காண்பது மெய், அவ்வளவுதான். அப்போ கேட்கிற சார்வாக்கனுடைய பத்னி, சாருவாகன் இங்கேருந்து வெளியில போறான், ஆபீஸ் போறான்னு வச்சுக்கோங்களேன், வெளில போறான். உடனே பார்க்கலையோ இல்லையோ, சோரஸ்தானம் ஆக்ரோஷேதுன்னு வாக்கியம் இருக்கு, தேசியம் எடுத்துக்க நினைக்கிறேன். அவன் மரபுல அடிச்சுட்டு கஷ்டப்படுவாளாம். ஏன்னா பத்தியை பார்க்கலையோ இல்லையோ, அதான் வெளில போயிருக்காங்க. என்ன நேரடியா பார்க்கல, பார்த்தாதானே ஒத்துப்ப. என்ன அவனு இப்ப பார்க்கல, அப்ப பத்தி இல்லைன்னு முடிவு பண்ணிக்கலாமே. அப்படி இந்த மாதிரி எல்லாம் பரிகாசம் பண்றா. இந்த சார்வாக மதத்தை தேசிகன் சுவாமி தேசிகன் பிராக்ஞானாம் பிரதமேனைவ லோகாயுத மதம் புரோக்தம் லோக விப்ளவ காரணம்னு உத்தரார்த்தத்துல வருது. பிராக்ஞானாம் பிரதமேனைவ குருணாஹி ஸ்வயம் புரா லோகாயுத மதம் புரோக்தம் லோக விப்ளவ காரணம். அதாவது ப்ரஹஸ்பதி பிராக்ஞர்கள்ல உயர்ந்தவர், அவர் தானே லோகாயுத மதத்தை பண்ணியிருக்கேன், அதை ஒத்துண்டுலாமான்னு கேட்டார் தேசிகன். ப்ரஹஸ்பதி சொன்னது தானே, ஒத்துக்கலாமே அப்படின்னா. இங்க கூட ப்ரஹஸ்பதி அப்ரவீத்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இந்த இந்த லோகாயுத மதத்தை நம்ம ரொம்ப கண்டனம் பண்றோம். இப்ப சமீபத்துல ஒருத்தர் புஸ்தகம் போட்டிருக்காரு, லோகாயுத மதம் சரிதான் அப்படின்னு போட்டவர் யாருன்னா பெரிய ஒரு வித்வானா இருக்கிற நார்த் இந்தியால புஸ்தகம் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, ஒரு 50 வருஷத்துக்கு 45 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய தார்க்கிகர் வாரணாசிக்கு பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, அங்க இந்த அசோகருடைய அந்த சொல்லுவாங்க புத்தருடைய இடம் அது, சாரநாத் அடியன் சாரநாத். அங்க ஒரு பெரிய சபா நடந்தது. அப்ப இந்த சுவாமியுடைய திருத்தோப்பராவோட எழுந்திருந்து சாரநாத் நடந்தது. அங்க ஒரு பெரிய வித்வான் என்ன பண்ணார், சரீரம் தான் ஆத்மான்னு ஸ்தாபிச்சார். யாராவது பதில் சொல்றதா இருந்தா சொல்லுங்க அப்படின்னாரு. எல்லா வித்வான்கள் இருந்தா, எல்லா வித்வான்கள்கிட்டே அவர் சொன்னதை அவர் ஒத்துக்கவில்லை, யாரும் சொல்லவும் இல்லை. அவ்வளவு பெரிய, அதாவது இந்த சார்வாக்க மத்தம்ன்றது லோக ரீதியா அது. அதாவது தேசிகனே ரகசிய சாரத்துல சார்வாகனாயிரு ராஜான்னு ஒரு அதாவது உலகத்தை எல்லாருமே சார்வாகனா தான் இருக்கான், 40 பேர். அதாவது அழகான மத்தம், அது மத்தம் அழகான மதம் தான், ஆனா பிராமணிகமான மதம் இல்லை. அதுதான் தேசிகன் சாதிச்சார், பிராமணிகமான மதம் அல்லன்னு. இப்போ இந்த சுவாமிக்கு ரொம்ப தன்யவாதங்கள். இப்போ நம்ம சுந்தர சௌந்தர்ய
ஏறார் முயல் விட்டு காக்கையும் போவதே, ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே. இப்போ இப்போ இந்த சௌந்தரியபுரம் இந்த சுவாமி இவர் முமுட்சுத்வாதிகாரத்துல ஸ்ரீமத் அழகிசங்கர் ஸ்ரீமத்ரங்கஷாரிசம்பிபராலப்தாஹமாந்தத்வயம் ஸ்ரீமத்வீரரகுத்வஹாத்யஷதிபாதாரவிந்தாஸ்ரயம் ஸ்ரீமத்வேதபதம் சதேஹேரே காருண்யவீக்ஷாஸ்பதம் சேவே ரங்கதுரீனஷாதனபசன்னாராயணம் யோகினம் ஸ்ரீரங்கவீரரகுபுந்துவவேதமௌலி குர்வீந்தீந்திரகருணா பரிணாமபோதம் श्रेष्ठाचले सुचिरभोतिशास्त्रवृन्दं श्रेष्ठार्जुनादिगुरुवर्यमहं प्रपद्ये वेदान्तदेशिकेतीन्द्रकटाक्षरब्धत्रय्यन्वकारमणवद्यमम्बुदाग्र्यं नारायणाद्यैति तुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथगिति शेखरमाश्रयामः. सभाई अडियन श्रीमद् रहस्यत्रयसारத்துல முமுட்சுத்வாதிகாரம் அதுல பில்லிவளம் ஸ்ரீமத் அழகிசங்கர் ரகசியத்திரேசார விவரணம் அப்படின்றதுல இருந்து அந்த அதிகாரத்தினுடைய விஷயத்தை அடியன் யதாமதி விஞ்ஞாபிக்கிறேன். ஸ்ரீமத் ரகசியத்திரேசார விவரணத்திலிருந்து அடியன் சாராமா சொல்றேன். இப்படி சங்கதின்னு பார்க்கும்பொழுது முன்பு பிரதான பிரதிதந்திராதிகாரம் முதல் 4 அதிகாரங்களாலே சேஷ சேஷி பாவ சம்பந்தார்த்த பஞ்சக தத்துவத்திரைய பரதேவதா பாரமார்த்தியங்களை நிரூபணம் பண்ணி நிரூபிதங்களான இவ்விஷயத்தில் விவிச்ச ஞானம் உடையவன் முமுட்சுவாவான் என்பதை இவ்வதிகாரத்தில் விவரிக்கப் போகிறவராய் இஷ்டம்ஹீரி நியாயேன இந்த அதிகாரத்தினுடைய அர்த்தத்தை ஒரு ஸ்லோகத்தாலே சங்கிரகிக்கிறார் அப்படின்னு சங்கரி. அதாவது முமுட்சு அப்படின்னாக்கா பிரகிருதி சம்சார சம்பந்தத்திலிருந்து விடுபடணும்ன்ற ஆசை, மோட்சம் பிரம்மானுபவத்தை அடைய வேணும்ன்ற ஆசை, இந்த இரண்டுமே முமுட்சுன்னு சொல்லணும். இந்த முமுட்சத்துன்றது ஆரம்பத்திலேயே நமக்கு கிடைச்சிடாது. அதற்கு முன்னதாக பாஷ்யக்காரரும் ஸ்ரீபாஷ்யத்துல 3வது அத்தியாயத்தினுடைய சங்கதி சொல்லும் பொழுது பிராபிய வஸ்து வியதிரிக்த வைதிருஷ்டியம் பிராபிய திருஷ்ணாச்ச அப்படின்னு சாதிச்சார். அந்த விஷயத்தினுடைய கிரமம் தான் இந்த அதிகாரத்தினுடைய இது. அப்போ பிரகிருதி சம்பந்தம் சம்சாரத்தில் முதலில் வெறுப்பு வரணும். அந்த வெறுப்பு வந்ததுக்கு அப்புறம் வைராக்கியம் அதன் பிறகு மோட்சத்துல ஆசை. இதுதான் கிரமம். ஆக இப்ப சம்சாரத்துல வெறுப்பு வரணும்னாக்கா பிரகிருத்தியில இருக்கக்கூடியதான வஸ்துக்கள்ல அந்த வஸ்துக்கள்ல இருக்கக்கூடியதான தோஷங்கள்ல நன்றாக அறிய வேண்டும். அப்படி அந்த பிரகிருதியில் இருக்கக்கூடியவைகள் அனைத்தும் தோஷம் உள்ளவைகளே அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் முதல் ஸ்லோகத்திலேயே சங்கிரகிக்கிறார். காலாவர்த்தான் பிரகிருதி விகிருதி காமபோகேஷு தோஷான் ஜ்வாலாகர்த்த பிரதிம துரிதோதர்க்க துக்கானுபூதி யாதாதத்யம் ஸ்வபர்ணியதம் யச்ச திவ்யம் பதம் தது காராகல்பம் வபுரபிவிதன் கஸ்திதி க்ஷேத பந்தம். அதாவது காலாவர்த்தான் பிரகிருதி விகிருதி காமபோகேஷு தோஷான் ஜ்வாலாகர்த்த பிரதிம துரிதோதர்க்க துக்கானுபூதி யாதாதத்யம் ஸ்வபர்ணியதம் யச்ச திவ்யம் பதம் தது காராகல்பம் வபுரபிவிதன் கஸ்திதி க்ஷேத பந்தம் அப்படின்ட்டு ஸ்லோகம். இதுல பிரகிருதியில் உள்ள அனைத்து பொருள்களும் தோஷங்களால் ஆனவையே அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் சங்கரிக்கிறார். என்னன்னாக்கா
நாம எல்லோருமே காலத்தினுடைய பிடியில சிக்கின்னு இருக்கோம். காலம்னாக்க க்ஷணம், திவசம், மாசம், பக்ஷம், சம்வத்சரம், யுகம் அப்படின்ற போல பிரிவு உடையது. அப்படிப்பட்ட பிரிவு உடையதான காலமாகிறதில் நாம எப்படி பிடிச்சுட்டு இருக்கோம்னாக்க, ஆற்று வெள்ளத்தில் இருக்கக்கூடியதான சுழற்சி போல, சுழற்சியில எப்படி ஆற்று வெள்ளத்துல இருக்க பல சுழற்சிகள் வரும். அந்த சுழற்சிகள்ல மாட்டினோம்னாக்கா மேல வரவும் முடியாது. அந்த சுழற்சியிலேயே மாட்டிட்டு அதிலேயே மூழ்கடிக்கிற போலத்தான் ஆகும். அந்த மாதிரி இந்த காலம், க்ஷணம், திவசம், பக்ஷம், மாசம் இத்தியாதி காலத்தினுடைய பிடியில நாம மாட்டின்ட்டோம்னாக்கா அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் அதிலேயேதான் நம்ம மாட்டிண்டு சிக்கிப்போம். அந்த மாதிரிதான் இந்த சம்சார பந்தம். அந்த சம்சாரத்துல நம்ம மாட்டின்ட்டோம்னாக்கா அந்த சுழற்சியிலிருந்து மீண்டு வர முடியாதவனை போல இந்த சம்சாரத்திலேயே மூழ்கடிக்கப்படுவான் அப்படின்ட்டு காலத்தினுடைய தோஷத்தை நன்னா முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு சாதிக்கிற. பிறகு அதே போலவே பிரகிருதி விகிருதி காமபோகேஷு தோஷான், பிரகிருதிகளாகட்டும் விகிருதிகளாகட்டும் அனைத்தும் பிரகிருதியில உள்ள காரிய வர்க்க பதார்த்தங்கள் அனைத்துமே தோஷங்களோடு இருக்கிறது தான். எப்படின்னாக்கா இந்த பிரகிருதியானது இந்த ஜீவனுக்கு இரண்டு திசையிலேயுமே அனர்த்தங்களை தான் விளைவிக்கிறது தான். என்னன்னாக்கா பழைய திசையில பார்த்தோம்னாக்கா இந்த ஜீவன் சரீர இந்திரியாதிகள் எல்லாத்தையும் விட்டாலும் பிரகிருதி சம்பந்தம்ங்கிறது விடாது. ஆக சரீர இந்திரியாதிகள் இல்லாம போனதுனால பிரகிருதி சம்பந்தத்தினால சுபாவத்திலேயே ஞானமானது விகாசம் இல்லாமல் சங்கோச்சத்தை அடைஞ்சு ஒரு அச்சேதனத்தை போலதான் பிரளய திசையில இருக்க. இந்த மாதிரியான தொந்தரவு பிரகிருதியினால நமக்கு பிரளய திசையில ஏற்படுறது. சரி, சிருஷ்டி காலத்துல எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா சரீரங்களாகவும் இந்திரியங்களாகவும் விஷயங்களாகவும் நம்ம பலவிதமா இந்த பிரகிருதியானது நம்மள பீடிக்கிறது. ஆக இந்த இரண்டு திசையிலுமே இந்த பிரகிருதியானது தொந்தரவு தரக்கூடியதாகத்தான் இருக்கு. அதனால அதில் இருக்கக்கூடியதான தோஷங்களையும் நன்னா தெரிஞ்சுக்கணும்னு சாதிக்கிறார். மேலும் இந்த சப்தாதி விஷயங்கள் நாம அனுபவிக்கும் பொழுது அதில் 7 தோஷங்கள் உள்ளதாக சாதிக்கிறார். என்னன்னாக்கா அந்த சப்தாதி விஷயங்கள் எல்லாமே போக்கிய வஸ்துக்கள் எல்லாமே அல்பமாகவும் அஸ்திரமாகவும் தான் பெற வேண்டியதை மிகவும் சிரமப்பட்டு பெறக்கூடியதாகவும் சப்தாதி விஷயங்கள் அனுபவிக்கும் பொழுது கஷ்டத்தோட அனுபவிக்கிறதாகவும் முடிவிலும் துன்பத்தை தருவதாகவும் இருக்குகை. பிறகு தான் சுதந்திரன் என்று நினைத்திருக்கை. மேலும் தனக்காகவே இவ்வனுபவங்கள் அனைத்தும் சிருஷ்டிக்கப்பட்டவை. மேலும் பிரம்மானுபவத்திற்கு விரோதமாக இருப்பவை. இவ்வாறாக சப்தாதி விஷயங்கள் இவ்வாறு 7 தோஷங்கள் நிறைந்தவை அப்படிங்கிறத பிரதானமா நல்லா தெரிஞ்சுக்கணும்னு சாதிக்கிறார். மேலும் நாம இந்த பிரகிருதியில பண்ணக்கூடிய பாபங்களினுடைய பலன் நரகம். அந்த நரகத்தினுடைய பல அனுபவத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுட்டோம்னாக்க பாப காரியங்கள்ல நம்ம பிரவர்த்திக்க மாட்டோம். அதனால அந்த நரக அனுபவம் எப்படிப்பட்டதுன்றத நன்னா தெரிஞ்சுக்கணும். ஜுவாலாகர்த்த பிரதிமதுரிதோதர்க்க துக்கானுபூதி. ஜுவாலாகர்த்தம் அப்படின்னாக்கா நெருப்பு ஜுவாலை நிறைந்ததான ஒரு குழி, அது தீக்குழி. அந்த தீக்குழியில் விழுந்துட்டோம்னாக்க மீண்டு வருவதற்கு எந்த ஒரு வழியும் கிடையாது. அந்த தீக்குழிக்கு சமமானதுதான் இந்த நரக அனுபவம். அந்த நரகானுபவம், அந்த துக்கானுபவம் என்பது இந்த தீக்குழியில் விழுந்தவர்கள் எவ்வாறு மீள முடியாதோ அந்த மாதிரிதான் நரகத்தில் செல்பவர்கள் நரக துக்கானுபவம் ஏற்படுவதும். இவ்வாறாக அதையும் நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையந்தம் ஜீவனுக்கு வரக்கூடியதான அனிஷ்டங்களை பத்தி சொன்னார். இதற்கு மேல் நாம் இதுவரையந்தம் தெரிஞ்சிக்காததும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியதுமாக விஷயங்களை சுவாமி சாதிக்கிறார். என்னன்னாக்கா ஜுவாலாகர்த்த பிரதிமதுரிதோதர்க்க துக்கானுபூதி யாதாதத்தியம் ஸ்வபரணியதம் எச்சரிப்பியம் பதந்தது. அதாவது தான் தாசன் எம்பெருமான் சுவாமி தான்
மோட்சத்தை பெற வல்லவன், எம்பெருமான் மோட்சத்தை தர வல்லவன். தான் கர்மவசியன், எம்பெருமான் அகர்மவசியன். தான் இந்திராதி தேவதாந்தரங்களை விடுத்து எம்பெருமானை மட்டுமே நினைத்து இருக்கக்கூடிய பரமைகாந்தியாக இருக்க வல்லவர்கள். எம்பெருமானவர் அப்படிப்பட்ட பரமைகாந்தியை விரும்புபவர். இவ்வாறான விஷயங்களை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். யாகாதத்தியம் ஸ்வபர நியதம் எச்ச திவ்யம் பதந்தது. மேலும் இப்போ நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறோம். விட வேண்டிய விஷயங்கள் என்னன்றத இது பர்யந்தம் சொன்னார். மேலும் நாம எதை அடைய போறோமோ அதை பத்தின விஷயமாகுத, அதை பத்தி பெருமையை நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற என்னன்னாக்கா யாதாரத்தியம் சொபரணியதம் எச்ச திவ்யம் பதம் தது அப்படின்ற நாம எல்லோரும் அடையப்பட வேண்டியதாக இருக்கக்கூடியதாக ஒரு ஸ்தானம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னாக்கா ஸ்ரீவைகுண்ட லோகம். அது அபராகிருதமான திவ்ய லோகம். அதுல பிரம்மானுபவத்துக்கு, அப்படிப்பட்ட பிரம்மானுபவத்துக்கு ஈடாகவோ அதற்கு மேற்பட்டதாகவோ ஒண்ணும் இல்லைன்றத நன்றாக தெரிஞ்சுக்கணும். மேலும் நமக்கு இப்ப இருக்கக்கூடிய சரீரமானது காராகல்பம் பபுரபிவிதன் கஸ்திதிக்ஷேத பந்தம். காராகல்பம் அதாவது நாம ஜீவனானவன் சுபாவத்திலேயே ராஜபோகங்களை அனுபவிக்கக்கூடியவனாகும். அப்படிப்பட்ட ராஜபோகத்தை ஜீவனுக்கு வரவட்டாமல் தடுத்து அதுக்கு ஒரு சிறை போல இருப்பதுதான் இந்த சரீரம். அதை தெரிஞ்சுக்கணும். இந்த சரீரத்தை விடணும்னு நினைக்கணுமே தவிர்த்து அதுலயே இருக்கணும்ன்றத நினைக்க கூடாது. எப்ப நாம விடணும்னு நினைப்போம்னாக்கா, இந்த சரீரத்தை அரண்மனையா நினைச்சோம்னாக்கா நமக்கு அதை விட்டொழிக்க வேண்டியதான எண்ணமே துளி கூட வராது. ராஜபோகங்களை தடுத்து நமக்கு இது சிறை போல இருக்கக்கூடியதாக இந்த சரீரத்தை நினைச்சோம்னாதான் இந்த சரீரத்தை விடணும்ன்ற ஒரு எண்ணமே வரும். அத காராகல்பம் வபுரபி விதன்னு. அப்போ அவைகளில் உள்ள தோஷங்கள் நன்றாக தெரிஞ்சால்தான் அதை நாம விட வேண்டியதற்கு உண்டான பிரயத்தனமானது நாம படுவோம். அதைத்தான் சுவாமி தேசிகன் இந்த முழு மொத்த ஸ்லோகத்திலையும் சாதிச்ச. காராகல்பம் வபுரபி விதன்னு கஸ்திதிக்ஷேத பந்தம். இவ்வளவு தோஷங்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடியதான இதை யார் இதை வேணும்னு நினைக்க போறா, யார் இதை பொறுத்துப்பா இந்த பந்தத்தை அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். மேலும் இன்னொரு ஸ்லோகம் இருக்கு. இந்த அதிகாரத்தினுடைய சங்கிரகமா சுவாமி தேசிகன் அருள் செய்த தேசிக பிரபந்தத்துல நின்ன புராணம் நடிகினையேந்து நடுப்பயனும் பொன்னுதலே நிலையென்னிட பொங்கும் பவக்கடலும் நன்னீது தீயதிதென்று நவின்னவர் நல்லருளால் வெண்ணு புலன்களை வீடினை வேண்டும் பெரும்பயனே அப்படின்னுட்டு சாதிக்கிறேன். கடைசியா இந்த அதிகாரத்தினுடைய மேலும் இன்னொரு ஸ்லோகம் இருக்கு. அதுல என்னன்னாக்கா, இதுவரையந்தம் இந்த மோட்சாதிகாரத்துல முமுட்சுத்துவாதிகாரத்துல சொல்லப்பட்ட விஷயத்தில வரக்கூடியதான தத்துவ ஞானம் உடையவரும், மேலும் அதற்கேற்ற அனுஷ்டானத்தில் உடையவரும், இதர விஷயங்களில் அதாவது ஐஸ்வர்ய அனுபவம், கைவல்யம், ஆத்மானுபவம் இவைகளெல்லாமும் பிரவர்த்திக்காதவரும், இப்படிப்பட்ட ஒரு மகான் தன் அவிச்சேதம் அவ்யவகிதமாகவே இந்த உலகத்துல மீண்டும் மகான் அவதரிக்க போறார் அப்படின்ற போல சுவாமி தேசிகன் இன்னொரு ஸ்லோகத்தை அனுகிரகிச்சிருக்க. விஷமது பகிஷ்குர்வன் தீரோ பகிர்விடயாத்மகம் பரிமித ரசஸ்வாத்ம பிராப்தி பிரயாச பராங்குக நிரவதி மகானந்த பிரம்மானுபூதி குதூஹலி ஜகதி பவிதா கஷ்டித் தெய்வாத் கஷ்டித் ஜிஹாசித சம்ஸ்ருதிஹி. விஷமது பகிஷ்குர்வன் தீரோ பகிர்விடயாத்மகம் பரிமித ரசஸ்வாத்ம பிராப்தி பிரயாச பராங்குக நிரவதி மகானந்த பிரம்மானுபூதி குதூஹலி ஜெகதி பவிதா தெய்வாத் கஷ்டித் ஜிஹாசித சம்ஸ்ருதிஹி. இப்படிப்பட்ட ஒரு மகான் வெகு விரைவிலே அவதரிக்க போகிறார்னு சொல்ற. ஜெகதி பவிதா கஷ்டித் பவிதா அப்படின்ற அது ரொம்ப காலம் கழிச்சு அவதரிக்க போறேன்னாக்கா அப்படி இல்லை. என்னன்னாக்கா அப்படி சொல்லி இருக்கணும்னாக்கா பவிஷ்யத்தின்னு வந்திருக்கணும். பவிதான்னு வந்ததுனால அவ்யவகிதமாக அவதரிக்க போறாருன்ற மாதிரி சாதிச்சிருக்க. அத அந்த மகான் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத ஒவ்வொரு விசேஷணத்தினாலேயும் தெரிவிச்சிருக்க.
விஷமது பகிஷ்குர்வன் தீரஹா. இந்த முன் சொல்லப்பட்ட பிரகாரம் பிரகிருதியில உள்ள அனைத்து பொருள்களும் விஷம் கலந்த தேன் போல பாவித்து அது கொஞ்சம் கூட ஒட்டாதவர், அப்படிப்பட்டவர். விஷமது பகிஷ்குர்வன் தீரோ பகிர் விஷயாத்மகம் பரிமித ரசஸ்வாதன பிராப்தி பிரயாசபரான்முகா. அதாவது சுத்திர பலன்களை காட்டிலும் உத்கிருஷ்டம், மோட்ச பலனை காட்டிலும் அது நிகிருஷ்டம். அப்படிப்பட்டதான ஆத்மா அனுபவம் கைவல்யத்தில் சிறிதும் பிரயாசப்படாதவர். பரிமித ரசஸ்வாத்ம பிராப்தி பிரயாச பரான்முகா, பிரயாசமே படல அப்படிப்பட்டவர். நிரவதி மகானந்த பிரம்மானுபூதி குதூகலி. விட வேண்டியவதை விடணுன்ற எண்ணம் மாத்திரம் இல்லாம பெற வேண்டியதிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். நிரவதி மகானந்த பிரம்மானுபூதி குதூகலி. ஜெகத்பவிதாரஸ்டின் ஜிகாசித சம்ஸ்ருதி. இந்த சம்சாரத்தினுடைய சம்பந்தம் துளிகூட வேண்டான்னு ஒதுக்கியவர். இப்படிப்பட்ட ஒரு மகான் வெகு விரைவில் அவதரிக்க போறார்ன்ற மாதிரி சுவாமி தேசிகன் சாதிச்ச இப்படிப்பட்ட ஒரு மகான் அத சம்சாரத்தை விட்டு இப்படிப்பட்ட ஒரு மகான் அவதரிக்க போறாருன்னு சொன்னார். இது புள்ளபாக்கம் ஸ்ரீமத் அழகிய சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை ஸ்ரீமத் ஆதிவன் சடகோபுர மனசுல வச்சுட்டு தான் இந்த ஸ்லோகத்தை அனுகிரகம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய சாதிப்பேர் அப்படிங்கிறது இன்டிமேட் அழகிங்கர் கிரந்தத்துல வியாக்கியானத்துல அருள் செய்திருக்கிறார். அதுல எந்த அம்சத்துல சுவாமி தேசிகன் ஆதிவன் சடகோபுர சுவாமிய மனசுல வச்சுட்டு அனுகிரகம் பண்ணேன்னாக்க ஜிகாசித சம்ஸ்ருதி. கல்யாணம் பண்ணிக்காமையே பிரம்மச்சரியாசிரமத்திலேயே சன்னியாசம் ஸ்வீகரித்தபடியா ஆதிவன் சடகோப சுவாமி மனசுல வச்சுட்டு தான் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை அனுகிரகம் பண்ணியிருக்கேன்றது இன்ஜிமேட் அழகிய கிரந்தத்துல அனுகிரகம் பண்ணியிருக்க அப்படிங்கிறத இந்த அதிகாரத்துல அடியன் நிசாவதி சங்கிரமா அடியன் விஞ்ஞாபிச்சிருந்த. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா நடந்தது. சுவாமிகள் அந்த அவகாசத்தை பார்த்து அதுக்குள்ளேயும் முடிச்சது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இங்க இருந்து போக வேண்டிய ஒரு காரணத்தினால இந்த பாடசாலைக்காக யுவடேசிங்கர் தன்னுடைய பூர்வாசிரமத்தின் அனுபவத்தெல்லாம் கொண்டு தான் பட்ட சமங்கள்லாம் தீர்வதற்காக இந்த பாடசாலைய நிர்மாணம் பண்ணியாச்சு. இன்னைக்கு கூட அந்த சிலாசாசனம் அங்க இருக்கு. இந்த எழுந்துருளி அங்க இருந்த சிலாசாசனம் இருக்கு. இது சலசேகர் பட்டர் அடிக்கடி சாய்ப்பார். இப்படி எல்லாம் ஒரு ஆச்சரியமான திவ்யதேசம். அதுவும் இங்க துவயம் வளர்ந்த திருப்பதி. இந்த துவயத்தை கொண்டுதான் சரணாதியே பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அப்படிப்பட்ட துவயம் வளர்ந்த திருப்பதியில அனுஷ்டானம் தான் ரொம்ப முக்கியம். அந்த அனுஷ்டானத்துக்கு ஏதாவது புஷ்கரணி இப்பவும் ஜலம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ராமனுக்கு கைங்கரியம் பண்றதுக்காகவே வித்தியார்த்திகள் அந்த திருமஞ்சல் கொடுத்த காலத்தால ஏழை பண்ணிட்டு போவா. அதெல்லாம் அனுபவிச்சு தேசம் இப்ப கூட பொண்ணிட்டு இருக்காலும் தெரியல. ஆனா அப்போ நாங்க இருந்து அனுபவிச்ச விஷயம். அதனால இங்க இருக்கிற வித்தியார்த்திகளும் பரம வைதிகளாக இருந்து அங்க அத்தியாபகர்களும் பரம சிஷ்டர்களாக இருந்து இப்படியெல்லாம் சம்ரட்சணம் பண்ணி இன்னைக்கும் அதுக்கு சோட போகாம அத்தியாபகர்கள் தங்களால முடிஞ்ச அளவுக்கு வைத்தியமா இருந்துட்டு வித்தியார்த்திகளுக்கும் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இந்த ஐஷியனுடைய திருவுள்ளத்தை பூர்த்தி பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, அந்த வளர்த்தனால் பயன் பெற்றேன் அப்படின்ற ரீதியில அந்த ஐஷியனுடைய ஒரு கிருஷியினுடைய பலனாக இங்கேயே வித்யாபியாசம் பண்ணி, அதாவது விஜயம் ஐஷிங்கர் பூர்வாசிரமத்துல தன்னுடைய தமிழிடத்திலேயே, அதாவது ஐஷிங்கருக்கு மிகவும் அனுகிரகத்துக்கு பாத்திரமான விஜயோட பெரிய சுவாமி சாரபோதினிக்கு இந்த விஜயோட பெரிய சுவாமி கடாட்சி அவர் சொன்னாவிட்டுதான் நீங்க அதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் நியமிச்சாச்சு. அப்படி பெரிய சுவாமி கிட்ட பெரிய பரம கிருபைய உடைய ஐஷிங்கர் அந்த சுவாமியின் இடத்துல இங்கேயே நியாயசாரத்தை திருவிழையில அபியசிச்சு இந்த பெரிய சுவாமிய இன்ஜிமெண்டேஷன் திருவிழையில காலசேகத்துக்காக கொண்டு சேர்த்து அங்க கந்த சதுஷயங்கள் இப்ப எங்க பின்னாடி எழுந்திருந்த வீரராவ சரோகவீந்திர மகாதேசன் அந்த திருவிழையும் காலசேகங்கள்லாம் சாதிச்சு பின்னாடி ஒரு திவ்யாஸ்தானத்தை அலங்கரிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை பெற்ற மகான் அவருடைய சதமான உற்சவம் இங்க நடக்கிறது. ஒண்ணு சொல்லுவார், மடத்துல ஒரு நாள் இருந்தா கூட போறான், கால் எடுத்து வச்சா கூட யாரும் கஷ்டப்பட்டது கிடையாதுன்னு சொல்லுவார்.
இது சுவாமி அடிக்கடி சொல்லியிருக்காரு. மடத்துல ஒரு நாள் இருந்து அவன் வித்தியார்த்தியா போய் சேர்ந்து அடுத்த நாள் போனா கூட சரி, அவன் கஷ்டப்படவே மாட்டான், லோகத்துல சௌக்கியமா இருப்பான். எங்க மடத்துக்கு என்ன ஏற்றம் அப்படின்னா, அப்புன்னு எழுதிருந்தார், மடப்பள்ளி கைங்கரி பண்ணியிருந்தார். அவர் எவ்வளவு நியாய ஸ்லோகங்கள்லாம் சொல்லுவார் தெரியுமா, சூத்திரங்கள்லாம் சொல்லுவார். அப்படிப்பட்ட இன்னைக்கு மோகன் இருக்கார், மோகன் தட்டவாத்தியார்கிட்ட, தட்ட சுவாமி கிட்ட அவருடைய சிஷ்யர், அவரும் நிறைய சம்ஸ்கிருதத்துல நிறைய விஷயங்கள் சொல்லுவார். இப்படி ஒரு இப்படி மொத்தம், ஆனா கண்ணுக்கு தெரிஞ்சு யாரும் கஷ்டப்பட்டதாவே தெரியல, எல்லாரும் சௌக்கியமா இருக்கா. சரி, மரத்திலேயே சம்பந்தமே, அதாவது எனக்கு ஒரு பெரிய தௌர்பாகியம் தான் சொல்லணும். அந்த காலத்துல அவனா ரொம்ப சிரமப்பட்டு விட்டான் ஐஸ்வர்யா பூர்வாசிரமத்துல. அதனால அடியனை வந்து இந்த ஊர்லயே, இந்த திவ்யதேசத்திலேயே இருந்து என்னை அந்த விண்டோ ஸ்கூல்ல சேர்த்து விட்டார் ஐஸ்வர்யா. அது என்னுடைய துரதிருஷ்டம் தான். ஏன்னா ஐஷிங்கருக்கு எப்படி காலம் தலை போடுறதுன்னு தெரியல, அதுவும் ரொம்ப சிரமப்பட்ட காலம். அதனால படிப்பு அங்க பிம்மால வேலையில மேல்பாத சுவாமி கிட்ட உபநிஷத்து அத்தியானம் தான் இங்க வந்திருந்தேன். சாயங்காலத்து வேலையில மாடியில விளையாடுறதுக்கு போவேன். இதுதான் சம்பந்தம் எனக்கு இந்த சம்பந்தத்துல. இந்த சம்பந்தம் இன்னைக்கு என்ன எந்த இடத்துல கொண்டு வந்துருக்கேன், பல மகான்களுடைய அனுகிரகத்துக்கு நான் அடியனை பாத்திரமாக்கி டிசம்பருடைய திருவடிய கைங்கரியம் பண்ணும்படியாக ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்தாங்க. அது இந்த பாடசாலையுடைய அடி வச்சதனுடைய ஒரு பலன். அது எல்லாத்துக்கும் ஒரு திருஷ்டாந்தம் ஒண்ணு இல்லையோ, நன்னா வித்வானா வந்ததுக்கு திருஷ்டாந்தம் மகான்களை போல இருக்கிறவா. நீச்சனும் ஒரு பெருமாளை கொண்டு கைகரியம் பண்றது அளவுக்கு வந்திருக்குன்னா எப்படி இந்த ஐஷங்கருடைய ஒரு அனுகிரக விசேஷம் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா, ஆக இப்படிப்பட்ட உயர்ந்த சனத்துல வித்யார்த்திக்கு தான் சொல்றேன், வித்யார்த்தி யாரும் கஷ்டப்படக்கூடாது, எல்லாரும் சௌக்கியமா இருப்பா. ஆனா நல்லா வைதிகமா இருந்துட்டு நல்ல சாஸ்திரங்களை அபியசிச்சேன்னா உங்களுக்கு எந்த குறவும் இருக்காது. அப்படிப்பட்ட இதுல இங்க சாதசரி நடந்தது. முடிக்கச்சே மாப்பிள்ள, அதாவது அவருக்கு நன்றி, அதான் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லுவார். அதுக்கு முன்னாடி சுவாமி சாதச பத்தி இப்போ இன்னைக்கு சுவாமி பெரியவர் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப எல்லாருக்கும் பூஜ்யர் சுவாமி. அவருக்கு இப்ப சதாபிஷேகம் நடக்கிறது. அந்த சுவாமி வந்து ரொம்ப சரளமாக அழகா சாய்ச்சார். சமுதாய தோஷங்களை சொன்னார். நம்ம சுவாமி இவர் செவிலிமேடு சுவாமி, இவர் சார்வாக மதத்தை கண்டனம் பண்ணார், தேசிகன் சாதிச்சதை அனுவாதம் பண்ணார். சௌந்தரியபுரம் சுவாமி ரொம்ப அழகாக, ரொம்ப பரிமிதமான காலத்துல முமுட்சுத்துவ அதிகாரத்திலேருந்து விசேஷமான அர்த்தங்கள் எல்லாம் சாதிச்சார். இன்னும் சில வித்வான்கள்லாம் இருக்கா, இவாளெல்லாம் எல்லாருமே சொல்லக்கூடியவா தான், ரொம்ப நன்னா சொல்லக்கூடியவா. நம்ம வரதகோபால அடியனுடைய சகபாட்டி அவர், சதீர்ச்சர் அவர். என்ன அவரும் அடியன் ரிட்டையர் ஆயிட்டு இனிமேல் தான் ரிட்டையர் ஆக போறார். அவர் அடுத்த மாசம் ரிட்டையர், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன், சீக்கிரம் ரிட்டையர் ஆயிடும். அவர் அந்த சுவாமி, இவ எல்லாரும், அவர் பிரின்சிபாலா எழுதியிருக்கார். இவ எல்லாரும் நீடாமங்கலம் சுவாமி, இவா ரெண்டு பேரும் நம்ம இந்த சுவாமிகள்லாம் நம்ம அமுதாச்சார். அதுக்கப்புறம் இந்த அந்த சுவாமி அழீஸ்வர் சுவாமி ALS அவர் திருவண்ணாமலை, ஐஸ்வர் மறந்து போறது, அவர் வந்து ஐஸ்வர் சீனிவாசாச்சார். அவர் இங்க இருக்கிற வாத்தியார்கள் ஸ்ரீகாந்த் வல்லாதான் எல்லாரும் வந்திருக்கா. இத மொத்தத்தையும் நிர்வாகம் பண்றதுக்கு இந்த சமயம் 2 மாசமா கேட்டிருந்த நம்ம மோகன், அவர் தான் வந்து ஐஷங்கருக்கு கைங்கரியம் பண்றதுக்கு அவர் அகமகவிக்கையா வருவார். சில பேர்லாம் கேட்டா கொடுப்பா, என்ன அவர் நான் பண்றேன்ற ஒரு நல்ல ஆசை உள்ளவர். அடியனுக்கு ரொம்ப ரொம்ப அபிமதமானவர் அவர். ரொம்ப அவர் வந்து இந்த மொத்த இதை ஏத்துண்டு இந்த கைங்கரியத்தை ஏத்துங்க, செலவுன்னு சொல்லக்கூடாது, இந்த கைங்கரியத்தை அவர் இந்த கைங்கரியத்தை அவர் ஏத்துண்டு பண்றார். ஸ்ரீநாத் வந்திருக்கார், எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றார். எல்லாருக்கும் தன்யவாதங்கள். இந்த வித்வான்கள் முக்கியமாக இவ எல்லாரும் சொல்ல வேண்டியவாதான், விஷயதானம் பண்ண வேண்டியவாதான், சமயம் இல்லாதனால இந்த மாதிரி பண்றோம். இந்த சுவாமி எல்லா விஷயத்தையும் சாதிச்சு ஒரே விஷயத்தை அடியன்னு சொல்லிவிடுறேன். ஏன்னா இங்க 6 வருஷ காலம், இந்த முன்னாடியே சொன்னேன், 6 வருஷ காலம் சாப்பிட்டுருக்கேன். என்ன வாஸ்தனா இல்லையான்றது தெரியாது, ஏன்னா இங்க சாப்பிட்டுருக்கேன். இங்க நம்ம வில்லிவல அழகிசிங்கர்
ஒரு சமயம் அடியே நீங்க வித்தியார்த்தியா இருக்குச்சு எழுதியாச்சு. இந்த இந்த மாதிரி வரிசையா இந்த ஆசனங்கள்லாம் வரிசையா இருக்கும், பெரிய வித்வான்கள்லாம் இருப்பா. அப்போ ஐஷிங்கருடைய பூர்வாசிரமம், நீர் ஏதாவது விஷயம் சொல்லணும் அப்படின்னு சாச்சார். அப்ப பாதூர் சுவாமி இருந்தார், பாதூர் ராகவாச்சார் சுவாமி இருந்தார். அப்ப ஐஷிங்கர் என்ன சாச்சார், நான் சொல்றேன் இந்த ஆசனம் எனக்கு வேண்டாம், உங்களுக்கு எல்லாம் எதிர இந்த ஆசனத்துல உட்கார்றது எவ்வளவு நன்னா தெரியலையே, நன்னா தெரியல அடியனுக்கு அப்படின்னார். அப்பவே ஐஷிங்கர் ரொம்ப பிரசித்த வித்வானா எழுந்தார். ஆனா சங்கோச்சம் பாருங்க, பெரிய நம்ம வாத்தியார்கள்லாம் எழுந்திருக்க இடத்துல நம்ம இது போட்டுன்னு உட்காரக்கூடாதுன்னு. அப்போ ஒரு அழகான விஷயத்த சாய்ச்சார், அதை மாத்திரம் விஞ்ஞாபிச்சுறேன். இந்த பாடசாலையில பிரார்த்தனா தசாவதார ஸ்தோத்திரம், அந்த தசாவதார ஸ்தோத்திரத்தை ஐஷிங்கர் இங்க நியமனத்துக்கு விஷயமா ஆக்கினது காரணம் என்ன தெரியுமா இல்லையோ, அது ஐஷிங்கர் சாய்ச்சார். இங்க பக்தரே தஸ்ய சரஸ்வதி பகுமுகி பக்தி பரா மானசே சுத்தி காபி தனோ திசாசு தசசு ख्याति சுபா ஜிரும்பதே அப்படின்னு கடைசியில முடிகிறது. ஆரம்பம் என்ன, வித்யோதன்பதி தேவேசஸ்ய தசாவதார விஷயம் ஸ்தோத்திரம் விவக்ஷேத யஹ. இங்க ஸ்தோத்திரம் விவக்ஷேத யஹான்னு ஆரம்பிச்சிருக்கோம். ஸ்தோத்திரம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஸ்தோத்திரம் சொல்லணும்னு ஆசைப்பட்டா போறோம். என்ன அவனுக்கு என்னெல்லாம் வருதுன்னு பாருங்க. பக்தரே தஸ்ய சரஸ்வதி பகுமுகி, சர்வவிதமான பாண்டித்யம் வருது. சுத்தி பக்தி பரா மானசே, பரபக்தி வருது. பரபக்தினா உபாசனம், மோட்சத்துக்காக ஏற்பட்ட இந்த பரபக்தி வருது. சுத்தி காப்பி தரவு, சரீர சுத்தி வருது, சுத்தமா இருப்பான், தர்ம அனுஷ்டானம் பண்ணி சுத்தமா இருப்பான். இது மூணு தான் நமக்கு வேணும். திசாசு தசசு ख्याति சுபா திரும்பத்தே. இப்ப நம்மளாம் பத்தி வெளியில போய் கேளுங்க, ரொம்ப அழகா சொல்லுவா, அவனா அப்படின்னுவா. அதெல்லாம் இல்ல, ख्याति சுபா ख्याति ஜிரும்பத்தே. என்ன எதிரியே சொல்லுவான், என்ன பண்ண சுவாமி ரொம்ப பெரியவர் சுவாமி அப்படின்வா. கொஞ்சம் தள்ளி போய் அங்க சொல்லுவார் அவன், இவரை பத்தி தெரியாத எனக்கு என்ன அப்படின்வா. அதெல்லாம் ख्याति சுபா ஜிரும்பத்தே. இதுதான் நல்ல யசஸ் வேணும் ஒருத்தனுக்கு. இந்த நல்ல யசஸை எப்படி சம்பாதிக்கணும், இந்த மூணு விஷயத்தினால சம்பாதிக்கணும். இந்த மாதிரி பலஸ்ருதி கிடைக்கிறது அபூர்வம், அது மாதிரி பலஸ்ருதி கிடைக்கிறது. அதனாலதான் ஐஷிங்கர் என்ன பண்ணார், ஐஷிங்கர் என்ன பண்ணியாச்சு, இந்த விஷயம் இந்த ஸ்தோத்திரத்தை இங்க எல்லாரும் சொல்லணும்னு, இதான் பிரார்த்தனா ஸ்லோகம்னு. இது இங்கேயும் இப்ப எப்படி சொல்றான்னு தெரியாது, இல்ல எப்படி சொல்றான்னு தெரியாதுன்னு. ஏன்னா தேவோ நஷு ஹவா தரோது தசதா நிர்வர்த்தயன் பூமிகா சார்தூல விக்கிரீடத்தது அந்த இடத்துல எத்தி முடியும். 12 எழுத்து சுவாமிக்கு எதிர சொல்லக்கூடாது. என்ன அதுக்கப்புறம் 7 எழுத்து வரும், மொத்தம் 19 எழுத்து. தசதா நிர்வர்த்தயன் பூமிகா அப்படிதான் சொல்லுவா. இது ஒரு 15 நிமிஷம் சொல்லுவாங்க. இவங்க 15 நிமிஷம் சொல்லுவா. பிரேயர்னா அப்படிதான், சுவாமி சாய்ச்சா மாதிரி பிரேயர்னா ஒரு பயம் இருக்கும். அது அந்த சுவாமி டெரர். பிரின்சிபால் சுவாமி இருந்தார், என்ன இவரும் பிரின்சிபாலா இருக்காரு, என்னுடைய ஃப்ரெண்டு. இவரும் சாந்த மூர்த்தியா இருக்காரு. அவர் இப்படி வர்றாருன்னா நடுங்குவா, கையில ஒரு அவர் அப்படிதான் நடந்திருந்தார் அவர். என்ன அந்த 120 பேர் 110 பேர்ல கூப்பிடுவார். ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டாருன்னா இனிஷியலோட கூப்பிட்டாருன்னா அவன் தொலைஞ்சான் அன்னைக்கு. அப்படி முன்னாடி நிக்கணும். முன்னாடி நின்னா நீ பண்ண தப்பு பண்ணையா அப்படின்னு கேட்பேன். அவன் பண்ண சொல்றதுக்குள்ள சரி பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு லெப்ட் ரைட் கையை நீட்ட சொல்லி அடிப்பார். என்ன அதுக்குன்னு தனியா எல்லாரும் மரத்தை வளர்ப்பான். அவர் கொம்ப வளர்த்தார். நல்லா எண்ணெயை தடவி கொம்ப வளர்த்தார். ஒரு பெரிய டிசிப்ளின் இருந்தது. இல்ல உண்மையா இல்லன்னு யாரும் கேட்டுக்கோங்க. இப்போ வடு வீராவச்சார் சுவாமி இருக்கார், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காரு, மாதவாச்சார் இருக்கார். என்ன இந்த மாதிரி பெரியவாள்லாம் படிச்ச இடம். இது ஒரு பாக்கியம் கிடைச்சது இங்க இந்த மகான்கள் கிட்ட இந்த விஷயத்தை கேட்கறதுக்கு, ஐஷிங்கரை ஸ்மரிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. அடியன் தன்யவாதங்கள். இவர் ஒரு தன்யவாதங்கள் சொல்லிடுங்க, எல்லாருக்கும் தன்யவாதங்கள் சொல்லிட்டு. அடியன் பாகவதாள் நியமனத்துல மாமனார் சுவாமி இந்த சுவாமி நியமனத்துல அடியன் மகான்களோட சன்னதியில இங்க பேசுறதுக்கே நீங்க அறிவதும் இல்லை.
இருந்தாலும் சுவாமி பெரிய மகாவித்வான் ஆச்சாரிய கிருஷ்ணா எழுந்திருந்து இன்னைக்கு இந்த சுவாமி எழுந்திருந்து இந்த கோஷ்டிய முதல்ல இந்த விஷயம் சாதிச்சதுக்கு அடியங்களுடைய பிரணாமங்கள், தன்யவாதங்கள். அதே மாதிரி இந்த சுவாமி சோதனாச்சார சுவாமி ரொம்ப அடியனுக்கு ஒரு 10 வருஷமா சுவாமி கிட்ட ரொம்ப பரிச்சயம். ரொம்ப அற்புதமா மன்னாருடைய சுவாமி கிட்ட நல்லா விஷயத்தை அதிகரிச்சு இப்ப நியாயசாஸ்திரம் நல்லா வாசிச்சு சுவாமியோட இதுக்கு ரொம்ப பாத்திர பூதரா இருக்கார். இந்த சுவாமிக்கும் அடியவங்களுடைய தன்மையாக தெரிச்சுக்கிறோம். எப்பயும் பரம சூர்த்து ஐஷிங்கருக்கும் மாமனார் சுவாமிக்கும், அதாவது தாயார் வந்து பெருமாளுக்கும் வல்லமனா இருக்கா, அவனை இது பண்ற மாதிரி அடைஞ்சவாளுக்கும் இதுவா இருக்க மாதிரி சுவாமி வந்து ஐஷிங்கருக்கும் சூர்த்தா இருந்து மாமனார் சுவாமி ரொம்ப எல்லாத்துக்கும் ஊந்துதல். அது இங்க சுவாமி ஆனா ஐஷிங்கருக்கு ரொம்ப எந்த சதசம் அடியன் சின்ன வயசுல இப்பயும் ஒண்ணும் புரியல, அப்பயும் ஒண்ணும் புரியல. நான் சுவாமி வந்து ஐஷிங்கர் எதை கேட்டாலும் சுவாமி சரிகா சுவாமி திருநாம சொல்லி என்ன அபிப்பிராயம் என்ன அப்படின்னு ஐஷிங்கர் சாட்சாகும். நல்லா சேவிச்சிருக்கேன் ஐஷிங்கர் சதசுல. அந்த சுவாமி இங்க அக்ரீசரா இருந்து சதச நடத்தி மாசம் இப்ப நீங்க ஆத்துக்கு போனோடனே போன் பண்ணுவார். அடுத்தது என்ன பண்ணும் எது பண்ணணும் அடியனுக்கு என்னவோ பாக்கியம். 2 நாள் முன்னாடி சுவாமி வந்து முமுட்சத்துவ பரதேவதா பாரமத்தை ஆச்சரியமா சாச்சிருக்கேன். ஒரு உபன்யாசம் சுவாமி ஒரு முந்தானஞ்சி உபன்யாசம் சாச்சிருக்காரு. பரதேவதா பாரமார்த்தி அந்த அதிகாரத்தை அப்படியே ஆச்சரியமா சாச்சிருக்கேன். சுவாமி அப்படியே ரொம்ப தன்யவாதம். மோகன் சுவாமி இந்த உற்சவத்தை கைங்கரியமா ஏத்து நடத்தினதுக்கு ஐஷிங்கர் சுவாமி க்ஷமிக்கிறோம் பூந்தாச்சா சுவாமி அடியனுக்கும் ரொம்ப ரொம்ப சுகூர்த்து. இந்த சுவாமி இப்ப ஆச்சரியமா ரொம்ப பிண்டித்தமா அந்த அந்த அதிகாரத்தை எவ்வளவு திட்டமா சொல்லணும் அவ்வளவு ஆச்சரியமா சொல்லி ரொம்ப இந்த டயத்துக்குள்ள சொன்னது ரொம்ப பாக்கியம். எல்லாம் 5, 6, 7 ஒரு விஷயம் ஆச்சரியமா எல்லா ஸ்ரோதாக்கள், இந்த வித்வான்களுக்கு, மகா வித்வான்கள் எல்லாரும் இவ்வளவு பெரிய இந்த திருமலை எல்லாரும் இங்க இந்த இந்த பாடசாலையை வந்து ஐஷிங்கர் பரம கிருப்பையோட நடத்திக்கணும்னு திருவிழா பத்தி அந்த ட்ரஸ்டிகளுக்கும் அடியவங்களுடைய தன்வாத சுவாமியோட கடைசி சுவாமிங்க எல்லாருக்கும் தன்வாதி சோதாக்கள் பசங்களுக்கும் அடியவங்கள நன்றியை நெவிழ்ந்து முடிக்கிறோம். அடுத்த சதஸ் வந்து திருமலையில ஐஷிங்கரோட அத்தியட்சத்துல இந்த சுவாமி எழுந்து மகான்களோட சங்கமத்தில் நடக்க போறது. அவசியம் திருமலையில எம்பெருமான் திருவேங்கனுடைய அனுகிரகத்தை பெற்று அங்கேயே வந்து எல்லாரும் தெரிஞ்சுமா பார்த்துக்கோம். அப்படி இதுக்கு ஒவ்வொருத்தரும் உபயோகாரர். அதுல நாராயணத்தர் ஆடிட்டர் ஒருத்தர் திருவள்ளிக்கேண்ட பண்ணார். போன தரம் ஐடெக் தேவநாதன் பண்ணார். இந்த தரம் மோகன் சுவாமி பண்ணியிருக்கார். மாசம் அதிகமாயிட்டு இருக்கு. இந்த சுவாமி இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா, இந்த வித்வான்கள் எல்லாரும் இங்க பரிசிரமப்பட்டு சாஸ்திரத்தை அதிகரிச்சு இங்க பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கா. இந்த பிரவச்சனம் எல்லாரையும் கூப்பிட்டு பிரவச்சனம் பண்ணதுக்கும் அவகாசம் இல்லை. ஏன்னா இது இருக்கிறதே 24 அதிகாரம் தான். அதனால எல்லாரையும் சம்மந்தப்படுத்தணும் அடியனுக்கு ஒரு எண்ணம். அதனால விஷயம் சொல்லலன்னு நினைச்சுக்க வேண்டாம். வித்வான்கள்லாம் அவள் எல்லாருமே கௌரிக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்துருக்கு. அதனால கொஞ்சம் இந்த தடவை கொஞ்சம் அதிகப்படி செலவு மோகன் சொல்லிட்டேன்னா, அவர் என்ன சொல்லிட்டேன்னா எவ்வளவு நாளும் பரவாயில்ல நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி பண்ணிட்டேன். அதனால ராகுல் சுவாமி அவர் வந்து அவர் ராகுல் வக்கீலா இருக்கார். இவரும் வக்கீலா இருக்கார். இவரும் 1 மாசம் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கார். இப்படி இன்னைக்கு பாசாதி சேவிச்சு வந்திருக்காரு. அவ்வளவு காமெடி இருந்திருக்கார். எல்லாரும் நாராயணஜீவெல்லாம் ரொம்ப நாமப்பட்டு வெளியூர்ல இருந்து வந்திருக்கா. எல்லாருக்கும் எங்களுடைய கிருதஞ்சாலிக்கு ஆட்சியார் பண்ணியாச்சு. இப்ப பெருமாள் சமானி ஐசிங்க சமானம் பண்ணி மேற்கொண்டு காரியம் ஆகுது.